கேரளா ஸ்பெஷல் தேங்காய் சம்மந்தி, மாங்காய் சம்மந்தி இதெல்லாமே நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். ரொம்பவே டேஸ்டியாக சுடு சாதத்துக்கு சூப்பரான செம்மீன் சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்மீன் கருவாடுன்னே கடையில் விற்பாங்க, கேட்டாலே கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து அது ஒரு 100 கிராம், அதாவது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை வந்து 4 தடவை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். செம்மீன் சம்மந்தி அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பூண்டு, காரத்துக்கு தகுந்த வரமிளகாய், கருவேப்பிலை, புளி, கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வணக்கிக்கலாம். எந்த பாத்திரம் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை நல்லா காஞ்ச மேலே எண்ணெய் ஊற்றுறீங்களோ ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, ஆயிலாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரளா ஸ்பெஷல் அப்படிங்கும்போது இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, புளி எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வந்து வணக்கி எடுத்துக்க போகிறோம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கொஞ்சமாக தேங்காய், அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துக்காங்க கேரளா சைடு. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு அதிகமாக வேணுங்கிறதுக்காக வரமிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாமே வணக்கி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற சூடுலேயே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா கருவாடு, நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்து வச்ச கருவாடையும் அந்த சூடில் அப்படியே நல்லா வணக்கி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வணக்கி வச்சு இந்த தேங்காய், வரமிளகாய், சின்ன வெங்காயம் அதையெல்லாம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் செம்மீன் கருவாடு சேர்த்து மிக்சியில் அரைக்கும் போது நான் வீடியோ கவர் பண்ணலை. அதுக்கப்புறமா கருவாடும் போட்டு அரைச்ச மேலே சம்மந்தி இப்படி தான் இருக்கும். நல்லா பார்க்குறக்கு பருப்பு சாதத்துக்கு செய்வோம் பார்த்திங்களா, பருப்பு சட்னி அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நிஜமாகவே சூப்பராக இருக்கும். கேரளா ஸ்பெஷல் செம்மீன் சம்மந்தி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.